எல்லோருக்கும் வணக்கம். எந்த கலையாக இருந்தாலும், வெதர் பெயிண்டிங், பாடுறது, வரைகிறது, எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு அங்கீகாரம். அது மற்றவங்க பார்த்தா தான் அதுக்கு பெருமை. நம்ம ரூம்குள்ளேயே வரைஞ்சிட்டாலும், ரூம்குள்ளேயே பாடிட்டாலும் அது வெளியில் தெரியாது. அது வெளியில் வரணும். 4 பேர் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஒரு இது வரும். நான் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். சின்ன வயசில் பம்பரம் விடுறது, கோலி ஆடுறது, காத்தாடி விடுறது, இதுதான் மை ஃபேவரேட். அப்பப்போ கிரிக்கெட் ஆடுறது. அப்போது 7th படிக்கிறப்ப நான் இந்து தியாலஜிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன், மின்ட் ஏரியா பார்க் டவுனில். அப்போது எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு ஆர்ட் கிளப், ஹாபி கிளப் அது மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒரு வரைகிற மாதிரி. ஸோ ஒரு ரிவர் பாட்டு, ஒரு கார்னரில் ஒரு தென்னை மரம், சூரியன் உதிக்குது, அது மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். இன்னும் அது சும்மா கம்பல்சரி ஒரு 40 பேர் இருந்தாலும் எல்லோரும் ஒரு ஸ்கெட்ச் கொடுக்கணும், ஒரு பெயிண்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி பண்ணி சும்மா வச்சேன். ஐ காட் 3rd ப்ரைஸ். இதில் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது வந்து சிவகுமார் சார் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இது 1979 நான் 7th படிச்சிருந்தேன். அப்போ அது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன். அங்கே வந்து அவ்வளோ பேர் கிட்ட போய் ஒரு பெயிண்டிங் பற்றியோ எதை பற்றியோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரையான்ஸே பிடிச்சேன்னு நினைக்கிறேன், கையில் ஒரு பென்சிலே பிடிச்சேன். அதுக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெயிண்டிங்கில் மற்ற விஷயத்துலலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சீரியஸாக வாட்டர் கலர்லாம் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு 10th 12th படிக்கிற ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி நம்மளோட கேரியரே ஒரு விதமாக மாறுச்சு. ஸோ அந்த ஒரு கலையில் ஒருத்தருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்த மூவி பாஃப் இவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தனியாக ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறது வேறு. நான் ஃபேமிலியெலாம் அந்த ப்ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருமே சிரிக்க மாட்டாங்க. கோலாம் பார்த்துட்டு இது தேராது, இந்த படம் ஓடாது அப்படின்னு நான் ஃபேமிலியெலாம் போட்டு பார்த்து எங்கேயாவது யாராவது ஃபாஸ்ட்டாக ஓடினாங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சிரித்தாங்க, இல்லை இது பண்ணாங்க. படம் முடிஞ்ச பிறகு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஆனால் அடுத்த தேவி தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ போகிறப்போ அவங்க ஆடியன்ஸ் ஸ்க்ரீனோட பேசும்போது இல்லை, அவ்வளோ ஆடியன்ஸ் அவங்க நம்ம இதுக்கெல்லாம் சிரிப்பாங்களா, இங்கே குரல் விடுவாங்க. அஜ்மல் பேசுகிறப்போ கண்டிப்பாக இங்கே வந்து குரல் விட்ருவாங்க, எதாவது கேலி பண்ணுவாங்க, கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க அந்த ஸ்க்ரீனோட பேசுகிற விஷயன்றது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த தேட்டரில் உட்காந்து பார்த்து தவிர நீங்களும் ஒரு நல்ல படம் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ அது பார்க்குறது ஒரு பெரிய அனுபவம். இப்போ மாற்றானில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீனில் அங்கேருந்து வெளியில் வரப்போ எல்லாருக்குமே கண்ணில் ஒரு ஈரம் இருந்தது, கண்ணை தொடச்சிட்டு தான் இருந்தாங்க இன்டர்வல் சீக்வன்ஸில். ஸோ அதெல்லாம் ஒரு கிரேட் மூமெண்ட். ஃபஸ்ட் டே தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறதுன்ற ஒரு விஷயம், அது வந்து ஆரம்பத்துலேயே ஒரு பட்டிங் புதுசாக படம் பண்ணுற ஒரு இளைஞர்களுக்கு அப்படி ஒரு சான்ஸை கொடுக்கறதுன்றது வந்து யாரும் நினச்சி பார்க்காத விஷயம். ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோவோட படம் போயிட்டுருக்கோம், அந்த ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்டர்வெல்லில் அந்த நேரத்தில் இவங்களோட ஒரு படம் ஒரு 3 நிமிஷத்தில் போடுறதுன்ற ஒரு விஷயம், அப்போ அவங்க ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்குற விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, லாட்டரியில் ஒரு 10 கோடி அடித்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் ஒரு மொமெண்ட் அது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து டியூப் அண்ட் அந்த மூவி பாஃப் அண்ட் 2D இதெல்லாம் அவங்களாம் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு சான்ஸில் எல்லோரும் கிடைக்காது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு காம்படிஷன் இருந்து வச்சிங்களா, அது வின் பண்ணால் தான் மேலே வரணுன்றது அவசியம் இல்லை. சமயத்தில் சில தோல்விகள் கூட உங்களை வேறு மாதிரி உங்களை கேரியரில் கூப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது இதில் வந்து எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணுவாங்க தெரியல. இப்போ நான் கூட ஒரு இந்தியா டுடேக்கு அப்ளை பண்ணேன் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபராக. ரீசெண்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சு, அப்போ ரகுராய் ஃபோட்டோ எடிட்டராக இருந்தார், நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ ஏதோ என்னோட ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம், வாஸ் ரிஜெக்டட். பட் சேம் போர்ட்ஃபோலியோ நான் அதை எடுத்துகிட்டு போய் பிசி சார்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். சேம் போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட கொடுத்தேன். என்னோடய லைஃப்பில் ஒரு எய்மே வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு வெறி மாதிரி இருந்தது. பட் அது ரிஜெக்ட் ஆன அதே போர்ட்ஃபோலியோ நான் பிசி சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். யூ டுக் மீ ஆஸ் இஸ் அசிஸ்டன்ட். டோட்டலாக என் கேரியரே வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் ஒரு தோல்விகள் கூட உங்களை வேறு மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிரேட் பிளாட்ஃபார்ம். இது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல ஒரு ஐடியா. இதை வந்து அப்புறம் வந்து இந்த 3 நிமிஷத்தில் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரொம்ப 10 நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லாமல், ஏன்னா மிஸ்டர் ஜெயேந்திரா அண்ட் பிசி சார்லாம் வந்து அவங்க ஜேஎஸ் பல 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ்லாம் வந்து
ஒரு நல்ல ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி நெகிழ வச்சுருக்காங்க, சிரிக்க வச்சுருக்காங்க. ஒரு 30 செகண்ட்லேயே பண்ண ஒரு விஷயம், நல்ல விஷயத்த பண்ணலான்றப்போ, ஒரு ரசிக்கிற விஷயத்த பண்ணலான்றப்போ ஒரு 3 நிமிஷம் இது ரொம்ப ரொம்ப பெரிய டைம் தான். ஒரு நல்ல ஒரு முனைப்பு, இது நல்ல ஒரு ஆரம்பம். இது இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பல மணிரத்னங்களையும், பல சங்கர்களையும், பல பாலாக்களையும், செல்வராகளையும் வெளில கொண்டாடும். தேங்க்ஸ்.